நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் 1924 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அண்ட் தென் இது பேஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி இந்த வீக்கும் ஃபால் ஆகுமா, அண்ட் தென் ஃபால் ஆனதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு ரீச் ஆகுமா நம்ம செல் டார்கெட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்மளோட விஐபி சேனலில் ஒரு ஸ்விங் ட்ரேட் கொடுத்துருந்தோம். அது ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்துச்சு. அகைன் நம்ம ஒரு பை கால் கொடுத்துருந்தோம். நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் எண்ட் ஆஃப் த ஃப்ரைடே வழக்கம் போல் நம்ம வச்சு செஞ்சிருச்சு. நம்ம கொடுத்த செல் காலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓவரால் நம்ம 200 பிப்ஸ் ப்ளஸ் லாஸில் இருக்கோம். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் ஸ்விங் ட்ரேட் மூலமாக இதை ரெக்கவர் பண்ணிவிடுவோம். ஸோ செட்டப்ஸ் மறக்காமல் நம்ம விஐபி சேனல் ஜாயின் பண்ணி கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜஸ்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜை ஜாயின் பண்ணாலே போதும், உங்களுக்கு விஐபிஎஸ்எஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் தென் ஃபாரெக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸும் உங்களுக்கு தெளிவாகவே கிடைக்கும். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் தென் வீடியோவில் ஒரு சின்ன திருத்தம். அண்ட் தென் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு, ஒர்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் ஐ ஹவ் எவர் சீன் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாரு. இந்த கமெண்ட்டை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். அண்ட் தென் என்ன ரீசன் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை திருத்திப்பேன். நிறை குறை எது இருந்தாலும் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணியோ அல்லது இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லையோ நீங்கள் சொல்லிக்கலாம். சரி வாங்க, கோல்டோட மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்த்துடலாம். எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி ட்ரெண்ட் லைனை ப்ரெடிக்ட் பண்ணால் தான் மார்க்கெட் எந்தெந்த லைன்ஸுக்கு போகும் அப்படிங்கிறது கிளியராக புரியும். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு நமக்கு மே மாதத்துலேருந்து ஒரு ஹையை ரீச் ஆகிட்டு மார்க்கெட் கிளியராக ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதில் எந்த வித கரெக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ நம்ம டவுன் ட்ரெண்ட் சேனலை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸுக்கு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு எந்த இடத்துல ரீபவுண்ட் ஆகும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம முதல்ல ரெசிஸ்டன்ஸ் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கிறது 1940 லோவாக 1932 35 அந்த ஜோன் எல்லாமே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. மார்க்கெட் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்குதா 1955 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகும். ஸோ நாம் அதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சுன்னா எந்த ஜோன் வரைக்கும் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் தென் ஃபால் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் ஃபால் ஆகும்னா நமக்கு லாஸ்ட் வீக் சப்போர்ட்டாக இருந்தது 1896 அப்படிங்கிற நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு. அண்ட் தென் ட்ரெண்ட் லைன் ஜோனும் கூட இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நம்ம போன வரை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் 1954 வரைக்கும் மார்க்கெட் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா 1854 இந்த ஜோன் வந்துருச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷ் ஆகும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அண்ட் தென் நம்மளோட அடுத்தபடியாக இருக்கிற முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1899 அந்த ஒரு 5 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எல்லாமே சப்போர்ட் ஜோனாக தான் இருக்கும். சப்போர்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா 1893 இருந்து 1900 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 1 ஜோன் தான். அதே இது நமக்கு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே போச்சு அப்படின்னா எங்கே அப்படிங்கிறது நம்ம கிளியராக ட்ராப் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 RESS ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா 1940 டவுனாக 1933. ஸோ நம்ம அப்படி கூட எடுத்துக்காமல் 1930 1938 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ஜோனை எடுத்துக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கையாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா RE ரெசிஸ்டன்ஸ் 2 1955. ஸோ நம்ம மார்க்கெட் லோவாக போனால் 1854, ஹையாக போனால் 1955, அதை பிரேக் பண்ணால் மேலே போயிடும். ஸோ இதை பிரேக் பண்ணால் நல்லாவே டீப்பாக ஃபால் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தெளிவாக ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக ப்ரொஜெக்ஷன் மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் ட்ராப் பண்ணி என்னென்ன ரீசன்ஸ்னால பையோ செல்லோ ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம்.
என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து அப்கமிங் வீக்கில் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் தான் ஆக போகுது. இந்த இடத்துலேருந்தே ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் ஹையராக ஒரு 1930 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து முதல்ல ட்ரா பண்ணியிருக்கிறேன். நம்மளோட ஷார்ட் பொசிஷன் நமக்கு ஸ்விங் ஹையாக இருக்கிறது வந்து 1924 வரைக்கும் தான் மார்க்கெட் லாஸ்ட் வீக் போச்சு. ஸோ அதை விட கொஞ்சம் ஹையராக 1929 அப்படிங்கிறத நம்மளோட என்ட்ரி ஜோனாக எடுத்துக்கலாம். 1929 என்ட்ரி ஜோனு. அதோட ஸ்டாப் லாஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1957. அது நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 1898. அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1858 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் இப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால நம்ம வந்து ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கும். ஏன் எடுத்ததுமே ஃபாலோ ஆகக்கூடாதா? இந்த இடத்தையும் தாண்டி 1930 அப்படிங்கிறதையும் தாண்டி மேலே போயிட்டு ஃபாலோ ஆகாதா? அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதோட முதல் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஸோ ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக சொல்லும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்விங் ஹையை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் லோவாக இருக்கிறது எது? நமக்கு 1985 அப்படிங்கிற நம்ம ஸ்விங் லோ. ஸோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தபடியாக எந்தெந்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் 1931 0.236 அப்படிங்கிற ரேஷியோவை டச் பண்ணிவிட்டு ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ இந்த இடத்துலேருந்து மேலே போய் இங்கே ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. மேபி இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக 1959 அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் ஜோனை பொறுத்து மார்க்கெட் போயிடும். ஸோ முதல் ரீசன் ஃபால் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 0.236 1930. அதை நம்ம வந்து இப்போ கிளியராக மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணி எங்கே போகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். முதல் ரீசன் வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் ஒபே பண்ணும். அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒபே ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட். அதோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1931. அதோட ரேஷியோ வந்து 0.36 ஷிஃப்ட் ப்ளஸ் 0.236 அப்படிங்கிறது ரேஷியோ. ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கான முதல் ரீசன். ஸோ ரீசனை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி க்ரீனாக காமிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும் என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது. இது வந்து நம்மளோட முதல் ரீசன், கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு முதல் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படி பார்க்கும்போது நமக்கு ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். இதையுமே நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரா பண்ணி தான் ஆகணும். இது முதல் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு லைனை எடுத்துக்குவோம். ட்ராக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. ஸோ நம்மளோட ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆகும். ஏன் ஃபால் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறேன்னா மார்க்கெட் கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட மெயின் ரீசன். டவுன் ட்ரெண்டில் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ரெண்டாவது ரீசன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். மார்க்கெட் கிளியராக இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நிறையா பியரிஷ் என்கல்ஃபிங் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதை ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆகும். ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக புரிஞ்சிருக்கும். மூணாவது ரீசன் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே பக்காவாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கவனிங்க. மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்டாக இந்த இடத்த மார்க்கெட் கிளியராக ஒரு பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக இருந்தது 1907 1910 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் அப்படி கீழே போயிடாது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் கொடுக்கும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் தான் இது.
கிளியராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் பண்ண ஜோன் வந்து 1915. நம்ம மார்க்கெட் இருக்கிற ரீஜனும் 1915. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் விக் விட்டுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 1915லேருந்து 20 இந்த லெவல்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் பிரேக் ஆச்சுல, ஸோ பிரேக் பண்ண ரீஜனை ரீடெஸ்ட் பண்ணு பிரேக்கட் ஏரியா. ஸோ கிளியர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஒயிட்டில் மென்ஷன் பண்ணால் ரொம்பவே பார்க்குறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்காக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. அதாவது இது வந்து ஒரு ஃபேக்கு கிடையாது, இது ரியலான ஒரு பிரேக் அவுட் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபேக்காக ஃபார்மேஷன் கொடுத்து ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்து மார்க்கெட் வந்து அகைன் கன்ஃபர்மேஷன் ஆக போகுது. ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்கான கன்ஃபர்மேஷன் விழுந்திருக்கு அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் வீக் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூஸஸ் இருந்துச்சு. ஸோ ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 25ஆந்தேதி வந்து ஃபெட் நியூஸ் இருந்துச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து அங்கேயும் இங்கேயும் ஒரு ஃபேக்கான ட்ராப்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ட்ராப் கேண்டில் அண்ட் தென் இது வந்து ஒரு கிளியரான ஒரு செல் சிக்னல் கொடுக்குற கேண்டில். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை ஒபே பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு, அதுவும் டவுன் ட்ரெண்ட் விழுந்திருக்கு. மூணாவது ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ரீசன். இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் டிபி வந்து 1900. அதை நம்ம வந்து ரெட் கலரில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் தென் அதோட சைஸையும் கூட்டிகிட்டா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1860. ஸோ நம்ம TP2 வந்து 1860 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற ஒரு 1955லேருந்து 60 வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 1960 வந்து நம்மளோட ரெண்டாவது இல்லை ஸ்டாப் லாஸ் ஜோன். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதோட ப்ரொஜெக்ஷனும் நான் ஒன் சைன் போட்டு காமிச்சிடுறேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகலாம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு புல்லிஷ் கொடுத்து 1924 லாஸ்ட் வீக் ஹையை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஹை ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி இன்னொரு ஃபால் ஆகலாம். ஸோ செல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். பட் கன்ஃபார்ம்டாக என்னை பொறுத்தளவுக்கு 1930 வந்து டச் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகிடும். ஸோ என்ட்ரிஸ் எடுக்கிறவங்க 0.10 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 0.05ல் 1920 எடுங்க. ஒரு 5 பாயிண்ட் மேலே போனதுக்கப்புறம் 1925 ஒரு 0.05 எடுங்க. ஸோ லேயராக நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல ரஷ் பண்ணி எல்லா பொசிஷன்ஸையும் ப்ளேஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மார்க்கெட் மேலே போக 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 நீங்கள் செல்லாட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ப்ரொஜெக்ஷனை என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் 1925 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து கோல்டு என்னென்ன ரீசன்ஸ்னால புல்லிஷ் ஆகுது ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ DXY வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஃபால் ஆகும். இது வந்து நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ட்ராப் பண்ண லெவல்ஸ். ஸோ நம்ம ட்ராப் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது DXY. ஸோ DXY ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா கோல்டு வந்து ஃபால் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ அப்கமிங் வீக்ஸில் என்ன நடக்கும்? DXY வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். 103 அப்படிங்கிற DXY ஜோனை ஒபே பண்ணும்போது நமக்கு கோல்டு வந்து ஒரு மேலே ஒரு 1926 அப்படிங்கிற ஜோன் வந்து ஒபே பண்ணும். ஸோ இந்த இடத்துல DXY வந்து கிளியராக என்ன ஆகுங்கிறது அகைன் சொல்கிறேன்.
இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ இங்கேருந்து ஒரு கீழே ஒரு ரீட்ரெஸ் கொடுத்து மார்க்கெட் அடுத்தபடியாக இருக்கிற ஹைக்கு போயிடும். ஸோ நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஹை ஜோன் என்னது டிஎக்ஸ்ஒயில் 105. ஸோ எப்போ நமக்கு வந்து டிஎக்ஸ் வந்து 105 அப்படிங்கிற ஜோனுக்கு போகுதோ அப்போ கண்டிப்பாக கோல்டு வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸான 1850 கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஸோ ஒரு பிரேக் வந்து நமக்கு அகெயின் ஒரு 1890 கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஃபாலோ ஆகிடும். ஸோ இதுதான் கோல்டை பொறுத்தளவுக்கு அப்கமிங் வீக்ஸில் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் மூவ் ஆக போகுது. அண்ட் தென் கேலண்டரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீக்ஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் தென் நமக்கு வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் நியூஸ் இருக்குது, ஏடிபி நியூஸஸ் இருக்குது, நான் ஃபார்ம் நியூஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்க நியூஸஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஃபால் ஒரு லேயர்ஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரே இடத்துல ரஷ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸில் எப்படி பேசி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜ் ஜாயின் பண்ணலே போதும். நன்றி.